தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் திமுக தொழிற்சங்கம் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. மோடி போன்று தவறான பிரச்சாரங்களை, அண்ணாமலை போன்று தவறான பிரச்சாரங்களை ஈடுபடுத்துவதற்காக நாங்கள் ஈடுபடவில்லை. மோடி அரசால் கொடுக்கப்படாமல் இருக்கிற 5 மாத சம்பள பாக்கி 200 கோடியை உடனே விடுவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் நோக்கம். ஆகவே வேலைக்கு வருகிற தொழிலாளிக்கு ஒரு 5 மாதமாக வழங்கவில்லை என்று சொன்னால் வேலைக்கு எப்படி வருவான், குழந்தை குட்டி எப்படி வாழும், அவர் எப்படி போக்குவரத்து செலவுக்கு என்ன பண்ணுவார்? ஆகவே தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதை ஒட்டித்தான் பூட்டு போகிற போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன கோரிக்கைகள், எவ்வளோ தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 2000 தொழிலாளர்கள் சவுத் ரீஜனில் பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி 200 கோடி ரூபா இருக்குது. இந்த சொத்தினுடைய மதிப்பு 1 லட்சம் கோடி. என்டிசியினுடைய சொத்தின் மதிப்பு 1 லட்சம் கோடி இருக்குது. இதை தர மறுக்கிறதுனால தான் போராட்டம் நடத்தப்படுகிறது. உரிமைக்காக ஆளை தர என்று ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை பார்த்த சம்பளம் தரலைங்கிறத முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் வேலைக்கு வர்றோம், சம்பளம் வேலையை பார்க்குறோம், திரும்பி வரும்போது 5 மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் நோக்கம். அடுத்த கட்ட போராட்டம் 15 தினங்களுக்குள் அவர்கள் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் வழங்கவில்லை என்று சொன்னால் வீடு திரும்ப போராட்டம். இந்த அலுவலகத்தில் உள்ளே வந்து நாங்கள் உட்கார்றத தவிர, குழந்தை குட்டிகளோடு உட்கார்றத தவிர வேறு போராட்டம் தெரியல எங்களுக்கு. சட்ட ரீதியான 5 மாத சம்பளம் 200 கோடி அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிகமாக தெரியுது. 2000 தொழிலாளர்கள் தான் சொல்கிறீங்க. ஒரு மாதத்துக்கு வந்து இந்தியா பூரா 20 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம். 5 மாதங்கள் சம்பளம் கொடுக்கல 100 கோடி ரூபா. அது போக 20 மாத பாக்கி அரியர்ஸ், அது ஒரு 100 கோடி ரூபா. இதெல்லாம் புள்ளி விவரத்தோடு தான் சொல்கிறோம். அதுக்கு எல்லாமே கணக்கு இருக்குது. அது ஒரு 100, ஆக மொத்தம் 200 கோடி ரூபாய் என்டிசி மோடி அரசு வழங்க வேண்டும். அதை வழங்க மறுக்கிறது. அதுதான் இதனுடைய நோக்கமே.